இன்னைக்கு காலையில் எந்திரிச்சதும் வந்து வாழைப்பூ ஒடிச்சு வச்சுட்டேன். அது கொஞ்சம் நேரம் அந்த பால்லாம் வடிஞ்சுச்சுன்னா அப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு மதியம் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அந்த வாழைப்பூ ஒடிச்சதும் அந்த காம்பை மட்டும் லைட்டாக மண்ணில் வச்சு அழுத்தி அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து அந்த பால் வடியாமல் காஞ்சிரும். இந்த பஜ்ஜிக்கு போடுவோம்ல பஜ்ஜி வாழைக்காய், அந்த பூ வந்து கசக்கும். இது வந்து எப்படி கசக்குமா கசக்காதா, நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தாலும் வீட்டில் இது பண்ணுறதா இருந்தாலும் ஒரே ஒரு பூ எடுத்துகிட்டு அதை லைட்டாக கடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பூ கசக்குன்னா நல்லா கசக்கும், கசப்பு இல்லாத பூனா கசப்பு சுத்தமாக இருக்காது. இதுவே இப்போ நான் ரீசெண்டாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லைன்னா எப்பவும் போல் வந்து இது கசக்குமா கசக்காதான்னு பொரியல் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன். அப்புறம் காலையில் இட்லிக்கு வந்து சாம்பாரும் தேங்காய் சட்னி. தேங்காயில் சட்னியில் வந்து பச்சை மிளகாய் போடாமல் வரமிளகாவும் போடாமல் தனி மிளகாத்தூள் போட்டு அரைக்கிறது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்படி தான் வந்து அம்மா சாம்பார் வைப்பாங்க. சூப்பராக இருக்கும், குயிக்காக பண்ணுற மாதிரி இருக்கும். துவரம்பருப்பில் ஒரு 5-6 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து ஜீரகம், சாம்பார் தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் 2-3 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக வந்து விளக்கெண்ணெய் விட்டுட்டு தண்ணி ஊற்றி ஒரு விசில் மீடியம்லேயும் ஒரு விசில் சிம்லேயும் வச்சு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக பருப்பு வந்து வெந்துடும். இது வந்து முருங்கைக்காய் சும்மா 2 அப்படியே கட் பண்ணி அத்தை வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க. அது அப்படியே இது மாதிரி கவரில் சுற்றி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இல்லைன்னா நீங்கள் குழம்புக்கு போகிற அளவுக்கு பீஸ் கட் பண்ணி ஒரு பாக்ஸில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு கூட அப்படியே இருக்கும். இது வந்து வெள்ளை ஜாதி மல்லி. இன்னொரு ஜாதி மல்லி இருக்குது. அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு மாதிரி வெங்காய கலரில் வந்து மேலே லைட்டாக கலர் இருக்கும். இது வந்து ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு வெடிச்சதும் ஒரு 2-3 வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 10-15 வெந்தயம் அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வேக வச்சுருந்த பருப்பு வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. சும்மா மத்து வச்சு கடையணும்னு இல்லை, சும்மா வந்து ஒரு கரண்டியை வச்சு அந்த தக்காளியை மட்டும் மசிச்சு விட்டால் போதும். இப்போ நீங்கள் என்னென்ன காய் சேர்க்குறீங்களோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இது கூட பீன்ஸு, அவரைக்காய், அப்புறம் கேரட்டு, என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் மேக்ஸிமம் வந்து நிறைய காய் சேர்த்து தான் கதம்ப சாம்பார் மாதிரி வந்து பண்ணுவேன். சும்மா கொஞ்சம் நேரம் வதங்கினோன்னே அப்படியே வந்து அந்த பருப்பை தூக்கி ஊற்றி கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க. முருங்கைக்காய் போடுறதுனால சாம்பார் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததும் முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கொதிச்சதும் அப்படியே வந்து பெருங்காயத்தூள், கொஞ்சம் புளி, அதுவும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் அப்படியே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்சம் வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் இருக்கும். தாளிக்கிறப்ப போடுறத விட கொதிக்க ஆரம்பிக்கிறப்ப போட்டால் நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் சட்னி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.